வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே தேவை. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட், நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆகட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாகவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அவர் கூட ஒர்க் பண்ணணும், இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே, ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னாக ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்யா. ஏன்னா வந்து செட்டில் நாங்கள் 2 பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி, ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போகிறன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா, எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தெரில, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கல. எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அது தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன், கதையா கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னு என் கதை மட்டும் தான் எனக்கு தெரியும், மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தியேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நம்பி அது ப்ராசஸ்டா போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணாங்க, சூப்பராக ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலா நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கேட்டிருந்தாங்க.